அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஒரு வித்தியாசமான அனுபவத்தை பெற்று கற்று இன்று நமது உலகத்திற்கு நமது மண்ணிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இளம் தலைவராக உருவாகியிருக்கின்ற எனது அருமை செல்வங்களை பார்க்கின்ற பொழுது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும், நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக அருமையாக கற்றுக்கொண்டிருக்கிறாய். உலகத்தை எதிர்நோக்கி நடக்க காத்துக் கொண்டிருக்கின்றாய். மிக்க மகிழ்ச்சி. ஒரே ஒரு விஷயத்தை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். நீ எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நான் கூற ஆசைப்படுகின்றேன். மகாபாரதத்தில் ஒரு சின்ன கதை, அந்த கதையை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ரொம்ப ரொம்ப அருமையான இடத்தை அதை பூர்த்தி செஞ்சிருப்பாங்க அந்த கதையில. மகாபாரத கதையினுடைய போர் முடிவடைகிறது. பாண்டவர்கள் ஆட்சி பொறுப்பேற்கிறார்கள். அர்ஜுனனுக்கு நீண்ட காலமாக ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, நமது குருவானவர் பீஷ்மர் இருந்திருக்கிறார், அண்ணன் தர்மன் இருக்கிறார், வீமன் இருக்கிறார், ஏகப்பட்ட முன்னோடிகள் இருப்பினும் கூட இந்த கிருஷ்ணர் ஏன் இந்த கீதா உபதேசத்தை உரைக்க என்னை தேர்ந்தெடுத்தார்கள்? நான் என்னை என்று கூறுவது அர்ஜுனனை கூறுகின்றேன். அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் அர்ஜுனனுக்கு. அப்ப அர்ஜுனனும் கிருஷ்ணனும் நகர்வலம் போறாங்க. போகும்போது கேட்கிறாரு, இவ்வளவு முன்னோடிகள் என்னுடைய குருமார்கள் எல்லாம் இருந்தும் கூட என்னையே இந்த குருச்சேத்திரத்துக்கு தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்கிறார் அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து. அது கிருஷ்ணன் சிரிக்கிறார். இந்த கேள்வியை கேட்டவுடனே சிரிக்கிறார். சிரிச்சுட்டு சொல்றாரு, நீ சொன்ன பீஷ்மர் உங்களுடைய எதிரணியில் இருந்தார், எதிரணியில் இருந்து கொண்டு தர்மம் ஜெயிக்கும் என்று சொன்னார். நீ சொன்ன தர்மன் உங்களுடைய துறவியாரை துயில் இருக்கும்போது கூட அமைதியாகத்தான் காத்துக் கொண்டிருந்தார். நீ சொன்ன வீமன் கோபக்காரன், ஆனால் நீயோ அப்படி அல்ல. இந்த உலகத்தை எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டுமோ, என்னென்ன இன்ப துன்பங்களை சபலங்களை கடந்து வாழ வேண்டுமோ அத்தனையும் நீ கலந்து வாழ்ந்து இப்படித்தான் நாம் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கைக்கு இலக்கணமாக இருந்தவன் நீ. அதனால்தான் இந்த உபதேசத்துக்கு நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்னார் அன்று கிருஷ்ணன். அதே தான் இன்னைக்கு நான் கூட சொல்றேன். நீங்க சொன்னீங்க ஒரு 35 பேர் அப்படின்னு. இந்த 35 பேரும் இன்று கற்ற பாடங்களை, நீங்கள் கற்ற யுக்திகளை, நீங்கள் கற்ற வித்தைகளை எதிர்வரும் காலங்களில் நீங்கள் பயன்படுத்தி ஒரு தலைவராக உருவாகும் போது நாங்கள் அடைகின்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நீங்கள் உருவாவீர்கள், வெற்றி அடைவீர்கள், தூர்நடை போடுவீர்கள், இந்திய பாரதத்தை உயர்ந்த உலகத்திலே உயர்ந்த இடமா நிறுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.